கேட்டலாம் மக்களை என்ன பதிவுனா தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவி 12ஆம் படித்த பிள்ளை தேவடியா பயில வந்து கற்பழித்து துண்டு உண்டா வெட்டி கொன்றிருக்கான தேவடியா பயில. இவன் என்னத்தை உண்டாக்கினுவன்? இது முன்னாடியே நடந்துகிட்ருக்கு. இவங்க தண்டனை கொடுத்த பிறகு மறுபடியும் பண்ணியானும். அப்போ தண்டனை சரியில்லை. இவனை என்ன மாதிரி செய்யணும்? ஒருத்தர் 10-2000 முழங்கக்கூடிய ஆட்கள் நடமாட்ட இடத்துல இவனுக்கு குன்னையை வந்து கோழி வெட்டி குத்திர வச்சுட்டு கொட்டையோட சேர்த்து வச்சு வெட்டி எடுத்துனானா? இப்படி தண்டனை கொடுக்கணும் வெளிநாடா மாதிரி? இவனை என்னத்தை உண்டாக்கியான? அன்னைக்கே துபாயிலேருந்து ஒரு பெண்மணி சொன்னா இப்படி அந்த அன்டெம்ப்ளாய்மெண்ட்டு வெளிநாடு தான் சேஃபு, இந்தியா எல்லாம் வந்து சேஃப் இல்லாத நாடு, பெண்களுக்கு சேஃப் இல்லாத நாடு. அதில் இந்த தேவடியா பயில வந்து சிரட்டளவு வெள்ளத்தில் முங்கி செத்துருக்கானா ஏழை மக்களை. இது அரசாங்கம் இல்லை, தேவடியா அரசு. ஏழை மக்களை இனி உள்ள காலத்துலலாம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அந்த புள்ள எவ்வளோ நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராச்சுன்னா அந்த புள்ள வந்து எவ்வளோ ஆசையாக வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம இன்றைக்கி சாவம் போகிறோன்னு அந்த பிள்ளைய தெரியுமா? அவங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளோ மன கஷ்டம் இருக்கான். வச்சு உன்னைய வெட்டி எடுத்து போடணும் கேட்டலாம் மக்களை. இது அரசாங்கம் சரியில்லை மக்களை, இதெல்லாம் வேஸ்ட்டு கேட்டலாம் மக்களை. இவனை தண்டனை சரியான தண்டனை கொடுத்தா இவனை திருந்துவானே கேட்டலாம் மக்களை. இடப்பில் வெறி பிடிச்சி நடக்கணும் ஒத்து போயிடுவேன் மக்களை. வெக்கிய மக்களை கொஞ்சம் வைப்பு தானே கேட்டலாம்.